ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முட்டை மசாலா பார்க்க போகிறோம். முட்டை மசாலா எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். இதை வறுத்துக்கலாம். இதை வறுத்து பொடி பண்ண மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. அடுத்தது மசாலா செய்ய போகிறோம். அடுத்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறோம், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முட்டையை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. முட்டையை மசாலா போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது தாளிப்பு தாளிக்க போகிறோம். அந்த சட்டிலேயே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்க்குறோம், நல்லெண்ணெய். பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்க்குறோம். லைட்டாக இஞ்சி பூடி சேர்க்குறோம். கொஞ்சம் இஞ்சி பூடி சேர்க்குறோம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்க்குறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்குறோம் லைட்டாக. லைட்டாக தண்ணி தெளிக்கிறோம் மசாலா வேவுறதுக்கு. வறுத்து அரைச்சி வச்சு பொடியை சேர்க்குறோம். மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து அரைச்சி வச்சு பொடி லைட்டாக தீப்போம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மசாலா வந்து கொதிக்கட்டும். பச்சை வாசம் போட்டு கொதிக்கட்டும். தட்டு தெளி. மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதில் முட்டையை சேர்த்துக்கிறோம். முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.